வணக்கம், நமஸ்கார், ஹலோ எவ்ரி ஒன். நாங்கள் ஃபைனலாக ஈத் ஹாலிடேக்கு பிளான் பண்ணது தான் துபாய் சஃபாரி பார்க். இந்த சஃபாரி பார்க்கில் நாங்கள் புக் பண்ண டிக்கெட் வந்து சஃபாரி ஜேர்னி டிக்கெட்ஸ் தான் புக் பண்ணோம். ப்ரீ புக் பண்ணிவிட்டு தான் நாங்கள் போனோம். அங்கே வந்து அன்றைக்கி நாங்கள் பேர்ட் ஷோஸ் எல்லாம் பார்த்தோம். பேர்ட் ஷோஸ் இல்லைனா அங்கே வேறு டிஃப்ரெண்ட் ஷோஸ் இருக்குது. எலிஃபண்ட் ஷோஸ் இருக்குது. அந்த மாதிரி ஒரு 2-3 வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. ஆனால் நாங்கள் அன்றைக்கி போனப்போ பேர்ட் ஷோஸ் தான் பார்த்தோம். நல்லா என்ஜாய் பண்ணோம். அதுக்கப்புறம் டெசர்ட் சஃபாரி போனோம். டெசர்ட் சஃபாரிக்கும் இதே மாதிரி தான் ஒரு வேனில் ஃபுல் சேஃப்டியோடு தான் நாங்கள் போனோம். மேக்ஸிமம் வந்து அங்கே வந்து எல்லா அனிமல்ஸையுமே வந்து நம்ம பார்க்கலாம். மெயினாக டைகர் ரொம்ப நல்லா இருந்தது. டைகர் ஒரு 3 to 4 டைகர்ஸ் இருந்தது. அதுக்கப்புறம் ஜீப்ராஸ் இருந்தது, வரி குதிரை. அதுக்கப்புறம் வந்து அரேபியன் ஆரெக்ஸ் பார்த்தோம். அரேபியன் ஆரெக்ஸ் வந்து யுஏஇயோட நேஷ்னல் அனிமல். அது ரொம்பவே நிறையவே இருந்தது. பார்க்கவும் அழகாகவே இருந்தது, கூட்டமாக. நல்லா பசங்க எல்லாமே என்ஜாய் பண்ணலாம். சேஃபான ரைடு. மேக்ஸிமம் வந்து இந்த மாதிரி சஃபாரிலாம் போகிறப்போ நம்ம சேஃப்டி தான் ஃபஸ்ட்டு பார்த்துக்கணும். அதனால் நல்லா சேஃபாக இருந்தது. அதுக்கப்புறம் புள்ளி மான் நிறைய வச்சுருந்தாங்க. அனிமல்ஸ் எல்லாம் வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக பார்ப்பாங்க. கண்டிப்பாக போயிட்டு வரணும் சஃபாரி பார்க்குக்கு. இங்கே வந்து 2-3 புல்ஸும் இருந்தது. புல்ஸுமே வந்து ஒரு கவுண்டிங்கில் பார்த்திங்கன்னா ஒரு 8 to 9 இருந்தது. நம்மளோட கிங் ஆஃப் த ஃபாரஸ்ட் லயன் இல்லாமையா சூப்பராக இருந்தது. லயன்லாம் பார்க்கவே. துபாயில் இந்த மாதிரி ஒரு செட்டப்பில் அனிமல்ஸ் எல்லாம் வச்சு மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. டெசர்ட் சஃபாரிலாம் நாங்கள்லாம் ரொம்பவே என்ஜாய் பண்ணோம். கிட்ஸு கேட்கவே வேணாம், ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. எதனா ஹாலிடேஸ் பிளான் பண்ணோன்னா கண்டிப்பாக துபாய் சஃபாரி பார்க்கு போய் விசிட் பண்ணிவிட்டு வாங்க. ஆனால் இப்போ இதுக்கப்புறமா வந்து கிளைமேட் எப்படி இருக்குன்னு தெரியல. கிங்காங் இருந்தது. அதுக்கப்புறம் ரெப்டைல் ஹவுஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாம் க்ளோஸ்டில் வச்சுருந்தாங்க. Snake Babu. It's me. வெரைட்டிஸ் ஆஃப் ஸ்னேக்ஸ் இருந்தது. ஸ்னேக்ஸ் எல்லாம் வந்து அந்த கிளாஸ்குள்ளே பார்க்குற வரைக்கும் தான் சேஃபு. ஆனால் அது எல்லாமே பார்க்கவே ரொம்ப நிறைய வெரைட்டிஸ் இருந்தது. நிறைய குழந்தைங்க என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க. நெக்ஸ்ட் டைம் பிளான் போகிறதா இருந்தால் கண்டிப்பாக துபாய் சஃபாரி பார்க் போயிட்டு வாங்க. கண்டிப்பாக போகிறப்போ ஹேட் இல்லாமல் போயிடாதீங்க. நாங்கள் ஹேட்டெல்லாம் அங்கே போய் தான் பர்ச்சேஸ் பண்ணோம். அங்கே கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருந்தது. ரெப்டைல் ஹவுஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஏஷியன் வில்லேஜ் 4 வில்லேஜ் இருக்குது. 4 வில்லேஜும் ஒரே நாள் கவர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். For more videos, subscribe and like my channel.